அஸ்ஸலாமு அலைக்கும். இன்றைக்கி நம்ம ஒரு சட்டியில் ஒரு 2 டீஸ்பூனு மிளகு, சீரகம், கசகசா, 2 மிளகாய் வத்தல், ஒரு 3 டீஸ்பூனு தேங்காய் பூ இதெல்லாம் சேர்த்து நம்ம நல்லா வறுத்து எடுத்துக்கிடுதோம். சூடு ஆறுனது இப்படி மையாக நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கிடுதோம். அதுக்கப்புறம் திருப்பி ஒரு குக்கரில் ஒரு 3 டீஸ்பூன் எண்ணெயை ஊற்றிட்டு அதில் இதை மட்டும் போட்டு நல்லா வதக்குதோம். வதக்கிட்டு குருவாங்கறி இருக்குல்ல, அதில் உள்ள ஈரல் தான் நான் எடுத்திருக்கேன். எல்லா ஈரலையும் மிக்ஸ் பண்ணி நான் எடுத்திருக்கேன். எடுத்துகிட்டு இன்றைக்கி இதை தான் இந்த கறி மாதிரி கிரேவி மாதிரி வைக்கலான்னு எடுத்துருக்கேன். இதுக்கு இஞ்சி வெள்ளை பூண்டு பேஸ்ட்டு வேண்டாம். இதை இப்படி வச்சுட்டு இதை வந்து தேவையான அளவு தண்ணியும் ஊற்றிட்டு உப்பும் தேவையான அளவு போட்டுட்டு இந்த கிரேவி வந்து நம்ம சோறுத்துக்கு எடுத்துக்கலாம். அதே மாதிரி டிஃபனான தோசை, இட்லி, சப்பாத்தி, இடியப்பம் எல்லா இதுக்கும் எடுத்துக்கலாம் இந்த கிரேவியை. இது நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். இதை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். எல்லாருக்கும் பக்ரீத் பெருநாள் ஈத் முபாரக். இது நான் நேற்று என்னால் வீடியோ போட முடியலை, கொஞ்சம் வேலை எதுவுமா இருந்ததுனால. சரி, அதனால் இன்றைக்கி நான் சொல்லிக்கிறேன். அலைக்கும் சலாம்.